ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நம்ம மூஞ்சி வந்து நல்லாவே இருக்காதுல்ல, ஸோ தட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டோனர் போட்டுக்கிறேன். நான் வந்து என்வேபியோட டோனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். டோனர் போட்டு நல்லா வந்து நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கலாம். சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் தான் போட போகிறோம். என்னோடய மாய்ஸ்சரைசர் வந்து இதுதான். என்னென்னா வேஸ்லின் தான். சூப்பராகவே இருக்கும், செம்மையாக இருக்கும். இது நல்லா ஜெல் டைப்பில் இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்கும் இந்த அப்ளை பண்ணும்போது. ஏன்னா அவ்வளோ ஒன் பிளெண்ட்லேயே வந்து பிளெண்ட் ஆகிடும்னு நம்புவீங்களா? அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பிளெண்ட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து பிளெண்ட் ஆகிடும். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு பாருங்களேன், சும்மா பிளெண்ட் பண்ணுறேன், உடனே பிளெண்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் காஸ்ட்டு எதுவுமே இல்லை. மற்ற மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டாவே ஒயிட் காஸ்ட் வரும். நல்லா நிறைய பேருக்கு போடவே மாட்டாங்க அது இருக்கிறதுனால. பட் இந்த வேஸ்லின் பாருங்கள், ஒன் பிளெண்ட்லேயே பிளெண்ட் ஆகிடுது, ஒயிட் காஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து லிப் பாம் போட்டுக்கலாம். எங்கள் அம்மா நேச்சுரலாக ஹோம்மேடாக செய்கிறாங்க லிப் பாம். ஸோ இது நல்லாவே இருக்கும். இதை நான் வந்து லிப் பாம் டெய்லி தூங்கும்போது போட்டுப்பேன். நம்ம லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்சாக வச்சுக்கோம், மாய்ஸ்சரைசராக. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ப்ளஷ் வந்து மற்ற ப்ளஷ்லாம் போட மாட்டாங்க, ஒரு மாதிரி அப்படியே தெரியும். பட் இந்த ப்ளஷ் போட்டிங்கன்னா ப்ளஷ் மாதிரியே இருக்காது, பட் உங்களுக்கு வந்து நல்லா பிங்கி ஷேடாக கொடுக்கும். வேணும்னா வந்து சொல்லுங்கள், நான் வந்து கமெண்டில் நான் நம்பர் தரேன். அதுக்கப்புறம் நான் நைட்டு படுக்கும்போது ஜடை போட்டுட்டு தூங்கலாம். பட் நீங்கள் வந்து என்னென்னா ஆயில் வச்சு நல்லா சீவிட்டு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு உங்கள் கையாலே கொடுத்துட்டிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். அதை கொண்டை போட்டு மேலே செக்யூர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெலாம் விடாதீங்க. பிகாஸ் வந்து டிசைன் விடும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து ஆயில் வராது. ஸோ அதனால் ரப்பர் பேண்ட் வந்து நீங்கள் டைட்டாக போடாமல் கொஞ்சம் லூஸாக போடுவோம். எப்படின்னா எக்ஸாம்பிள் க்ரன்ச்சீஸ் மாதிரி. க்ரன்ச்சி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் பேண்ட் போட தேவை. நெக்ஸ்ட்டு நான் பொட்டு வச்சுக்கிறேன். பிகாஸ் நான் வந்து பொட்டு வந்து நான் வைக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு சும்மா வச்சு காமிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு கிளிப்பை வந்து போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுதான் என்னோட வந்து நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். பாய்.